அது 2016. இதே மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வெயில் காலம் முடிஞ்சு மழைக்கான நாட்கள் ஆரம்பம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாததால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. மத்திய அரசு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவிச்சிடுச்சு. வரதா புயல் வந்து அதோட வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த நியூஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு 15 செகண்ட்ல சொல்லிட்டேன் இல்லையா? ஆனா நான் 7 மாசமா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வீதம் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஏன்னு எனக்கே தெரியாது. அந்த செய்திகள்ல பெரும்பாலானவை என்னோட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னோட சிட்டில நடந்ததுனால நான் கவனிச்சிருக்கலாம். நான் இருந்த ஸ்டேட்டோட முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அந்த அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். எனக்கும் வங்கியில் இருப்பு, வழங்கி புழங்க வீட்டில் கருப்பு அப்படின்னு வச்சுக்கணும்னு ஆசைதான். ஆனால் அந்த அறிவிப்பு வந்த அந்த டைமில் என்கிட்ட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு கூட இல்லை. எனக்கு அந்த நியூஸ்னால ஒரு டென்ஷனும் இல்லை. கடைசியாக மழை. ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. 2017 நியூ இயர் அப்போ ரெசல்யூஷன் எடுக்கணும்ல. அப்போ தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா நிறைய நியூஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுனால ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னோட பர்சனல் லைஃப்பில் எதெல்லாம் முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது வேலைக்கு போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், அதை தவிர வேற எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதனால என்னோட சொந்த லைஃப்பை கூட நான் கவனிக்காம இந்த நியூஸை இவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணேன். இது எப்படி எனக்கு வந்துச்சு? எதனால என்னோட லைஃப்ல இது முக்கியத்துவமா வர ஆரம்பிச்சது? அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். 2017 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி அதில் தான் நான் பார்க்க போறேன் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அது என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிதானத்தையும் அமைதியையும் கொடுத்துச்சு. எனக்கு நாள் பூரா இருந்த ஒரு படபடப்பு, பதட்டம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நமக்கு எல்லா தகவலும் தேவையில்லை. நமக்கு தேவையான தகவல் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நீங்க பழைய நியூஸ் பேப்பரை கவனிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு ஒழுங்கு இருக்கும். முதல் பக்கத்துல பெரிய எழுத்துல முக்கியமான செய்திகளை எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸோட ப்ரையாரிட்டிக்கு ஏத்த மாதிரி அதோட ஹெட்லைனோட லெட்டர்ஸும் அதுக்கு இடம் பிடிச்சிருக்கிற பக்கமும் வேறுபடும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த நியூஸ் பேப்பரோட பக்கங்கள் அதிகமாக இருக்காது. அந்த பக்கத்துக்குள்ள பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்னா மற்ற நியூஸ் எல்லாம் ப்ரையாரிட்டி வைஸ் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுவே ஒரு ஃபில்டர் தான். ரொம்ப குறைவான முக்கியத்துவம் உள்ள செய்திகள் சின்ன இடத்துல கடைசி பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கும், ரொம்ப சுருக்கமா. அந்த சுருக்கமா சின்னதா பிரிண்ட் ஆயிருக்க விஷயங்களை தான் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா நினைச்சு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லீகல் அஃபேர்ஸ், கொலை, குற்றம், அந்த மாதிரி. நியூஸ் பேப்பர்ல சினிமாவுக்குன்னு தனி பக்கம் இருக்கும், ஸ்போர்ட்ஸுக்கு தனி பக்கம், வேலை வாய்ப்புக்கு, பிஸ்னஸ்க்கு, விளம்பரத்துக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்ததும் முதல் பக்கத்தை அப்பா எடுத்துக்குவாங்க. வேலை தேடுறவங்க எம்ப்ளாய்மெண்ட் பேஜ் எடுத்துக்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் பிடிச்சவங்க கிரிக்கெட் இந்த மாதிரி மேட்ச் நடக்கும் பொழுது அதை எடுத்துப்பாங்க. சினிமா பிடிச்சவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் காலையில் வந்தது அப்படின்னா எல்லார் கையிலையும் அது ஃபுல்லாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையானதை சந்தோஷமாக படிச்சுட்டு வச்சுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நியூஸ் பேப்பரை அன்னைக்கு படித்தாதான் அடுத்த நாள் அந்த நியூஸ் பேப்பர் பழசு, அதில் இருக்க செய்திகளும் பழசு. எந்த காரணத்துக்காகவும் மறுநாள் பேப்பரில் அந்த பழைய நியூஸ் வரவே வராது. ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஏகப்பட்ட நியூஸும் தகவல்களும் நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. நியூஸ் சேனல்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல எது உண்மை, எது பொய், எது புதுசு, எது பழசு, எது எந்த நாட்டில் நடந்தது, அது மாதிரி எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. பத்தாத்துக்கு இப்போ ஏஐ வந்ததுனால எது ஒரிஜினல் எது ஏஐன்னு தெரியல. பொண்ணுங்க ஃபேஸ் கூட நிஜமாவே ஃபில்டர் போட்டிருக்காங்களா, மேக்கப் போட்டிருக்காங்களா, அது ஏஐ பொண்ணான்னு கூட நமக்கு தெரியல. ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு தகவல், அதை முடிக்கிறதுக்குள்ள பிரேக்கிங் நியூஸு, அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டு. முன்னாடி மாதிரி இப்போ ஃபில்டர் இல்லை. அதனால நம்ம தான் நமக்கு ஃபில்டராக இருக்கணும். இன்ஃபர்மேஷன் ஃபில்டர்.
ஒரே நாள்ல நம்மோட மூளைக்குள்ள அளவுக்கு அதிகமான தகவல்கள் போறது தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நமக்கு அறிவு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கிட்ட 1000 தகவல்கள் இருக்கலாம். ஆனா அதுல எது உண்மை, எது முக்கியம், எது நமக்கு தேவையானது, எது இப்ப நமக்கு வேணும், எதை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கவே தேவையில்லை, எந்த தகவல் நமக்கு அறிவா மாறாது, இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுதான் கன்சியூம் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒரு தேவையில்லாத குப்பை தொட்டி மாதிரி ஆயிடும். ஒரு நாள்ல தொடர்ந்து பல விஷயங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது கஷ்டமா இருக்கும். நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் 100% நம்மளால கவனம் செலுத்த முடியாது. ஒரு வேலையை பார்க்கும் பொழுதே வேற ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும். ஒரு வீடியோ பார்க்கும் பொழுதே அது சம்பந்தமா வேற ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். ஒரு நியூஸ் படிக்கும் போதே இன்னொரு அப்டேட்டை தேடுவோம். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, பப்ளிக் ரியாக்ஷன் இல்லை மற்றவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அந்த விஷயத்துக்கு, இந்த மாதிரி அதோட அட்டென்ஷன் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அதுல நமக்குன்னு இருக்கும்ல ஒரு சொந்த ஒப்பீனியன், அது காணாம போய் குழப்பமா இருக்கும். அதனால நமக்கு முடிவெடுக்கிறதுல குழப்பம் வருது. இது நல்லதா கெட்டதா, இந்த சாப்பாடை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, காஃபி நல்லதா டீ நல்லதா, ஒரு கப் காஃபியோ டீயோ கிடைச்சதை குடிச்சிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம். முன்னாடி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையலாம். தூங்குறதுக்கு முன்னாடி எதையாவது ஒரு நியூஸை பார்க்கும் பொழுது அது சம்பந்தமாக யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நம்மளோட மூளையும் மனசும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் நமக்கு இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு தோணுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடுமோ, நம்ம எதையாவது மிஸ் பண்ணிடுவோமோ, நம்ம லைஃப்பில் அந்த விஷயம் தெரியாததால் எதையாவது இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம். இன்னொரு காரணம் இன்ஃபினைட் ஸ்க்ரோல். ஒரு வீடியோ முடிஞ்சா அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று. பட்டு முன்னாடி காலையில் நியூஸ் பேப்பர் படித்தோம் அப்படின்னா அதை மடித்து வச்சிட்டோன்னா அத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனால் சோஷியல் மீடியாவில் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொரு வருத்தமான விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரோ சொந்தக்காரங்க பேரோ சர்நேம் மிடில் நேம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ யாரோ ஒரு பிரபலம் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் கிரியேட்டர் இவங்களோட முழு பேர் அவங்களோட ஊரோட தெரியுது. அவங்களோட குடும்பம், ரிலேஷன்ஷிப்பு, பர்சனல் லைஃபு, அவங்க வீட்டில் நடந்த விஷயம், அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, அவங்களோட அடுத்த ப்ராஜெக்டு, இது மாதிரி எல்லாமே எனக்கு தெரியுது. ஏன் தெரியுது? எப்படி தெரியுது? ஏன் எனக்கு தெரியணும்? சில பேர் சோஷியல் மீடியாவில் பர்சனல் லைஃப்பை ஒரு சஸ்பென்ஸ் சீரீஸ் மாதிரி சொல்லிட்டே போயிட்டுருப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க ஏதேதோ போட்டு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி சம்பாதிச்சுட்டு வீடு வாசல் காருன்னு வாங்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளோட மனசு ஏற்றுக்க முடியாமல் சிக்கிக்கிட்ட நிற்கும். இதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ தான் நமக்கு நாமே ஒரு கேள்வியே கேட்கணும். இது ஏன் எனக்கு தெரியணும்? இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது? இந்த 2 கேள்வியையும் நாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தால் எந்த தகவலை உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸ் அப்படின்னா நியூஸே பார்க்கக்கூடாது, யூடியூபே யூஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவை எல்லாம் டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாத தகவல்களை ஃபில்டர் பண்ணி நமக்கு உண்மையாக தேவையான தரமான தகவல்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது. அதாவது நம்ம மனசுக்குள்ள எல்லா தகவல்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி கொடுக்காம இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள யார் வேணாலும் வந்து தங்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்முடைய மனசுக்குள்ளேயும் எந்த தகவல் வேணும்னாலும் வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான தரமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு கவனிக்கிறோம்ல, அதே மாதிரி மனசுக்கும் என்ன தகவல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அதனால தான் இதை இன்ஃபர்மேஷன் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எனக்கு தேவையா, இது என் வாழ்க்கைக்கு ஏதாவது வேல்யூ சேர்க்குதா, இதை நான் இப்போவே இன்னைக்கே தெரிஞ்சுக்கணுமா, இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போது நிறைய ப்ளவுஸ் டிசைன் வருது,
ரெசிபீஸ் நிறைய வருது. பெயிண்டிங்கு, ஆர்ட்ஸு, கிராஃப்ட்னு நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோமா, சமைச்சு பார்க்க போகிறோமா? இல்லை. ஆனால் அப்புறம் ஏன் நம்ம பார்க்குறோம்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை நம்ம எந்த விதத்துலையும் பயன்படுத்த போகிறதில்ல அப்படின்னா அதை தொடர்ந்து கன்சியூம் பண்ணுறது உண்மையிலேயே அவசியமா அப்படின்னு யோசிக்கலாம். ஒருவேளை நகைச்சுவையான விஷயங்கள், நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தர்றது மாதிரியான மியூசிக், இதையெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம். இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்மளால் நிறுத்த முடியாது. சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிட்டாலே போதும். டங் டங்னு சவுண்டு கேட்கும்போதெல்லாம் நம்ம ஓடி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அமேசானில் சேல் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நியூஸுக்கு அப்படின்னு ஒரு நேரம் வச்சுக்கலாம். எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம லைஃப்பில், வேலையில், இல்லை இப்போ ஏதாவது நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அது சம்மந்தமான அப்டேட்ஸ், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்மளோட மனசுக்கு சங்கடம் தருது, சோகமாக ஃபீல் பண்ண வைக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது மாதிரியான கண்டென்ட்டை நம்ம நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபீடில் காமிக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணவும் வேண்டியதில்லை. காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லையும் நம்மளோட வேலைகள்லையும் தான் முழு கவனமும் இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருந்தால் மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தூங்க போகும்போது ஹால்லையே ஃபோனை விட்டுட்டு போயிடலாம். ரூமில் போயிட்டு ஜேர்னல் பண்ணுறது, ஏதாச்சும் எழுதுறது, பிடிச்ச மாதிரியான புக்கு படிக்கிறது, அது மாதிரி பார்த்துட்டு நம்ம தூங்கிடலாம். ஒரு நாளில் 10 வீடியோ பார்த்துட்டு 10 விஷயத்தை கற்றுக்கிட்டு எதையுமே செயல்படுத்தாமல் இருக்கிறத விட ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸ் பண்ணும் பொழுது மொத்தமாக நம்ம நியூஸ் பார்க்காமலும் இருக்கக்கூடாது. அப்பப்போ நாட்டு நடப்பில் என்ன நடக்குது, என்ன ஏதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப டெப்த்தாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அதிகாரப்பூர்வமான நியூஸ் பேப்பர்ல இருந்தோ நியூஸ் சேனல்ல இருந்தோ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. டிஜிட்டல் மினிமலிசத்துக்கும் இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற ஆப்ஸு, டிவைஸு, அப்புறம் டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் தேவையான அளவு வச்சுக்கிறது. ஆனால் இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸில் இருந்து எந்த மாதிரி தகவல்களை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், நம்ம மனசுக்குள்ளே அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறது தான். உதாரணமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூடியூப்பில் மட்டுமே நம்ம நிறைய தேவையில்லாத கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதும் தப்பு தானே. டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா எந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன், எதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த மாதிரி தகவல்களை நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படிங்கிறது. என்னோடய ஃபோனில் எல்லாத்துலேயுமே ஹிஸ்ட்ரியை ஆஃப் பண்ணி தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் வராது. அதனால நமக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் புதுசாக தேடி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டெக்னிக் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதனால எந்த மாதிரியான தகவல்களை நம்மளுடைய மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அனுமதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதாகவும் பலப்படுத்துறதாகவும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். இப்போ எல்லாமே பணம் வருது அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து தகவல்களை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறாங்க, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போடுறாங்க. நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நம்ம தான் இந்த தகவல்களை கவனமா ஃபில்டர் பண்ணணும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.